நீங்க Chromeல ஏதாச்சும் ஒரு வெப்சைட் யூஸ் பண்றப்போ, இல்ல ஒரு வெப்சைட் வந்து சூஸ் பண்ணி உள்ள போறப்போ, உங்களுக்கு வந்து அந்த ஒரு வெப்சைட்ல கிளிக் பண்ற ஒரு லிங்க் தொட்டோனே, வேற ஒரு வெப் பேஜ்க்கோ, இல்ல வேற ஒரு YouTubeக்கோ வந்து போகுது. உங்களுக்கு வந்து ஆட் வந்து நெறைய ப்ளே ஆகுது ஒரு பேஜ் யூஸ் பண்றப்போ அப்டின்னா, இல்லன்னா Chrome ஓப்பன் பண்ணாலே வந்து ஆட் வருது அப்டின்னா, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம அவாய்ட் பண்றது அப்டின்னு தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்றீங்க. லைக் மோஸ்ட்லி வந்து நம்ம எந்த மாரி வெப்சைட் யூஸ் பண்ணுவோம்னா, ஏதாச்சும் ஒரு வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கோ, இல்ல ஃபிலிம்ஸ் டவுன்லோட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த மாரி ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி லைக் அந்த வெப்சைட்ல லிங்க் கிளிக் பண்றப்போ, அது வந்து வேற ஒரு யூடியூப் பேஜ்க்கோ, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு வேற ஒரு என்ன சொல்றது ஆட்ஸ் பேஜ்க்கோ வந்து மோஸ்ட்லி போகும். அந்த வெப் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் சூஸ் பண்ண உடனே ஒரு ஆட் பேஜ் தான் வந்து பார்த்தா வர மாரி தான் அந்த வெப் ஆக்சுவலி டிசைனே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒண்ணு ஆட் வர மாரி இல்லன்னா ஒரு வீடியோ லிங்க் வந்து பார்த்தா சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க திருப்பி பேக் வரப்போ, நீங்க என்ன பண்ணணும்னா, திருப்பி நீங்க பேக் குடுத்தீங்கன்னா, திருப்பி அதே பேஜ்க்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க திருப்பி அதே லிங்க் கிளிக் பண்றப்போ, உங்களுக்கு அந்த லிங்கோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஆட் பேஜ் வராம, இப்போ வந்து அது எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னா, நீங்க வந்து Chrome ஓப்பன் பண்ணிக்கோங்க. Chrome ஓப்பன் பண்ணிட்டு நியூ டேபோ இல்லன்னா அந்த சைட் செட்டிங் ஏதோ ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல 3 டாட்ஸ் இருக்கும். அத நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து செட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கும். செட்டிங்ஸ்ல உள்ள போனீங்க அப்படின்னா, சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சைட் செட்டிங்ஸ்ல கீழ அப்படியே வந்தீங்கன்னா, இன்ட்ரசிவ் ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு ஆன்ல இருந்துச்சுன்னா, நீங்க வந்து ஆஃப்ல வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, இன்ட்ரசிவ் ஆட்ஸ் அப்படின்னா, நார்மலா வந்து நீங்க Chrome யூஸ் பண்றப்பயே வந்து உங்களுக்கு ஆட் வரும். நீங்க வந்து அந்த சப்போஸ் என்ன சொல்றது, Chrome யூஸ் பண்றப்ப இல்ல நார்மல் ஒரு வெப்சைட் ஒரு என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் லெவல் வெப்சைட் ஹை ஹை லெவல் வெப்சைட் ஓப்பன் பண்ணாம ஒரு நார்மல் வெப்சைட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்ல நீங்க இந்த ஆப்ஷன் குடுத்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரது கம்மியாகும். அதே மாரி பேக் வந்தீங்க அப்படின்னா, பாப்அப்ஸ் மேல ஒரு லைக் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதிலேயே போய் பாப்அப்ஸ்ன்றத ஆஃப் பண்ணிருங்க. ஸோ பாப்அப்ஸ் ஃபுல்லா வந்து பிளாக் ஆயிரும் ஒரு நார்மலான ஒரு வெப்சைட்ல. அதாவது நீங்க வந்து சப்போஸ் இதுக்கப்புறமும் நீங்க உள்ள போய் உங்களுக்கு வந்து நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்றீங்க அப்படின்னா, அப்பயும் வந்து உங்களுக்கு வேற ஒரு பேஜ்க்கு தான் போகுது. ஒரு YouTubeக்கோ இல்ல வேற ஒரு ஆட் பேஜ்க்கு தான் போகுது அப்படின்னா, நீங்க பேக் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, VPN யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா வந்து VPN யூஸ் பண்றது வந்து எப்படி சொல்றதுன்னா, VPN எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்தியன் சர்வர்ல தான் வந்து அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்தியன் சர்வர்ல கிரியேட் பண்றப்போ மோஸ்ட்லி வியூவர்ஸ் வந்து அவங்களுக்கு இந்தியால தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இயர்னிங்ஸ் எப்படி வரும்னா, நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஒரு ஆட் பிளே ஆகுது இல்லையா? அதுல தான் அந்த வெப்சைட்டோட லைக் என்னது இயர்னிங்ஸே வரும். அப்போ வந்து நீங்க VPN யூஸ் பண்றப்போ வேற ஒரு சர்வருக்கு போயிரும். ஸோ இந்தியன் சர்வருக்கு தான் வந்து ஆட்ஸ் வச்சிருப்பாங்களே தவிர, மத்த கண்ட்ரீஸ்ல வந்து என்ன சொல்றது, அந்த நாட்டோட சர்வர் லைக் என்ன சொல்றதுன்னா, அந்த நாட்டோட சர்வர் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ பெருசா ஆட்ஸ் வராது. அவ்வளோ பெருசா இல்ல சுத்தமாவே ஆட்ஸ் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ VPN யூஸ் பண்றதால சர்வர் மாறுமானா, உங்க ஐபி அட்ரஸ் மட்டும் மாறும். இப்போ இந்தியன் ஐபி அட்ரஸ் மாறிட்டு உங்களுக்கு வந்து வேற ஒரு கண்ட்ரி ஐபி அட்ரஸ் குடுக்குறப்போ, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆட் பிளே ஆகாது. ஆட் மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆட் பேஜ்க்கோ இல்ல யூடியூப்க்கோ வந்து ஓப்பன் ஆகாது. இப்போ நீங்க VPN எப்படி யூஸ் பண்றதுன்னா, நீங்க VPN ஏதாச்சும் ஒரு VPN வந்து Play Storeல டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு VPN டவுன்லோட் பண்ணிட்டு அதில வந்து கனெக்ட் குடுத்துருங்க. ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி கனெக்ட் குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். கனெக்ட் குடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து பேக்ரவுண்ட்ல ஓடும். நெக்ஸ்ட் நீங்க அந்த ஆப்ப வச்சுட்டு நீங்க உள்ள போனீங்க. லைக் அந்த ஆப் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கப்ப நீங்க உள்ள போய் ஏதாச்சும் லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டைரக்ட்டா போக ஆரம்பிச்சிரும். லைக் எந்த ஒரு ஆட்ஸுமே வராது. வந்து VPN வந்து யூஸ் பண்றதுல அவ்வளோ விருப்பம் இல்ல. இல்லன்னா VPN யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து ஆக்சுவலா வந்து எப்படின்னா, ஆட் வருதுல்ல. ஸோ ஆட் வரப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அந்த ஆட் வர வர நீங்க வந்து யூஸ் பண்ணி பழகணும். லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு லிங்க் கிளிக் பண்றீங்க. உங்களுக்கு வந்து ரீடைரக்டிங் பேஜ் வருது. உள்ள போய் நீங்க வந்து லைக் அது என்ன பேஜ்ன்னே உங்களுக்கு தெரியாது. நார்மலா நீங்க வந்து ஒண்ணு பார்த்து வச்சுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த வெப்சைட்ட வந்து Google ஓப்பன் பண்ணாம நீங்க Chromeல ஓப்பன் பண்ணிக்கங்க. Chromeல ஓப்பன் பண்றப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு செகண்ட் டேப் ஒண்ணு கிரியேட் ஆகும். அதாவது நீங்க எப்படி சொல்றதுன்னா, இப்போ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த ஆட் வருதுன்னா, அது வந்து வேற டேப்ல தான் வருமே தவிர, உங்களுக்கு அதே டேப்ல வராது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த செகண்ட் டேப் கிரியேட் பண்றப்போ, அந்த செகண்ட் டேப் வந்து நீங்க மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க திருப்பி பேக் அதே டேப்க்கு போய் திருப்பி லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த லிங்க் வந்து உள்ள போகும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 4, 5 டேப்க்கு வந்து பண்ணணும். அப்பதான் வந்து உங்க லிங்க் வந்து நீங்க அதாவது உங்க பர்ப்பஸ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டேப் அப்படின்னு. இப்போ வந்து இந்த 3 விஷயம் தான். உங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாம Chromeலயே உங்களுக்கு பாப்அப்ஸ் வருது, நோட்டிஃபிகேஷன் வருது, தேர்ட் பார்ட்டி சைட்ஸ்லாம் வருதுனாலே அந்த செட்டிங்ஸ்ல இருக்கு இல்லையா? சைட் செட்டிங்ஸ் சொன்னேன் இல்லையா? சைட் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு வந்து மேல வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபுல்லா ஆஃப் பண்ணிருங்க. அதையும் ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த குக்கீஸ் கேட்கறதோ இல்லைன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, வாட்ச் பண்றதுக்குலாம் ஆக்சுவலி இது கேட்பாங்க. அண்ட் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா லொகேஷன் ஆக்சஸ், கேமரா ஆக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நீங்க தப்பி தவறி குடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்டால உங்களால வந்து லைக் அந்த வெப்சைட்டால உங்கள வந்து எப்படி சொல்றது, நீங்க எப்பலாம் Chrome யூஸ் பண்றீங்களோ, இல்ல எப்பலாம் மொபைல் யூஸ் பண்றீங்களோ, அப்பலாம் வந்து வாட்ச் பண்ண முடியும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த கேமரா, லொகேஷன் அதுக்கப்புறம் மொபைல் யூசேஜ்ன்னு பார்த்தா நெறையா வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்கும். எல்லா செட்டிங்ஸையும் நீங்க வந்து Chromeல ஆஃப் பண்ணிருங்க. அதான் வந்து ஆக்சுவலி பெட்டர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள என்ன சொல்றது, லைக் உங்களையும் பெருசா வாட்ச் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஆட்ஸும் அந்த அளவுக்கு வராது.
அண்ட் வீடியோ அவ்வளோதான் யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் வைக்கலாம். லைக் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆட் செட்டிங்ஸில் வந்து வரும். பட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி என்ன சொல்கிறதுனா எல்லா வெப்சைட்டுக்கு வராது, பர்டிகுலர் வெப்சைட்ஸ்க்கு மட்டும் தான் வரும். அப்படி வரலன்னா நீங்கள் VPN யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்ஸ் வராது. VPN யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சிம்பிள், அதே சொல்லியிருப்பேன். அண்ட் வீடியோ அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப், சம்திங் வாட் எவர் யூ லைக். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.